இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செங்கல் புயலாக வலுவடையும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். புயலாக மாறி நாளை பிற்பகல் 1 மணி அளவில் கரையை கடக்கும் என்றும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை புதுச்சேரி இடையே புயலாகவே கரையை கடக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 18 மணி நேரத்தில் புயலா வலுவடைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புயலா மாறி நாளைக்கு பிற்பகல் 1 மணி அளவில் கரையை கடக்கும்னு சொல்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு இதோட தாக்கம் இருக்கும், அதோட காற்றின் வேகம் எப்படிலாம் இருக்கும் சார்? தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல்ல குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு. இது தற்போது வடமேற்கு திசையில் நகர தொடங்கி இருக்கு. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 18 மணி நேரத்தில் புயலாக மாறுகிறது. புயலாக மாறி புயலாகவே தமிழகத்தில் கரையை கடக்க இருக்கு. குறிப்பாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் மரக்காணம் புதுச்சேரி பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக சென்னையில் இன்று பகல் நேரத்துல விட்டு விட்டு மழை பதிவாகும். தரைக்காற்று அவ்வப்போது அசாதாரணமாக வீசும். இன்று மாலை ஒரு 7 மணி முதல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் பதிவாகும். சூறைக்காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வப்போது 65 கிலோமீட்டரும் செல்லலாம். அதே போல நாளை பிற்பகல் 1 மணி அளவில் இந்த புயல் சின்னம் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. புயலாகவே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. 1 மணிக்கு கரையை கடக்க தொடங்கி அது மாலை நேரத்துல முழுமையாக கரையை கடந்து உள் மாவட்டங்கள் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. சார், இந்த புயல் கரை கடக்கிறப்ப ஒரு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மழை வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்கள்ல. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்